தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நடைபெறலாம் என்ற தகவல்கள் வெளியே கசிந்ததை தொடர்ந்து தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் மிகுந்த பரபரப்பிற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி முதன்முறையாக வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய போட்டிக்களமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புதிதாக நடிகர் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுகிறது. தமிழக அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக ஆகிய கூட்டணி கட்சிகளும், நாம் தமிழர் கட்சியும், தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்து 4 முனை போட்டி நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இந்தியா முழுவதும் 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பாக டெல்லி தேர்தல் கமிஷன் தீவிர ஆய்வுகளையும் நடத்தி வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கமிஷன் 2 முறை முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறது. 5 மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில முதல் கட்டமாகவே தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும் என தெரிகிறது. தமிழ்நாடு சட்டசபையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மே மாத 10ஆம் தேதியுடன் தற்போதைய ஆட்சி காலம் முடிவடைகிறது. இதன் பின்னர் ஆட்சி கட்டிலில் யார் அமரப் போகிறார்கள் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அந்த வகையில வரக்கூடிய 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதிக்குள்ள தேர்தல் கமிஷன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்குரிய தேதியை அறிவிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 13 அல்லது 14ஆம் தேதி தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடைபெறும் என தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக டெல்லி பாஜக மேலிடத்திற்கு முக்கிய தகவல் கசிந்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில சென்னையில் முகாமிட்டிருந்த பாஜக அமைப்பு செயலாளர் சந்தோஷ் கட்சி நிர்வாகிகளை அழைத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 13 அல்லது 14ஆம் தேதியில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. எனவே அனைவரும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு தகவல் கூறியிருக்காரு என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதிக்குள்ள தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருப்பதால மார்ச் மாதம் முழுக்க வேட்பாளர்கள் அறிவிப்பு, வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் என வரக்கூடிய மார்ச் மாதமே தமிழக அரசியல் பரபரக்க தொடங்கிடும். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றாலும் தேர்தலோட முடிவுகள் மே மாதம் முதல் வாரத்துல தான் அறிவிக்கப்படும். காரணம் 5 மாநிலங்களுக்கு ஒரே சமயத்தில் தேர்தல் நடைபெறுவதால அனைத்து மாநில தேர்தல்களும் நடைபெற்று முடிந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பது முக்கிய செய்தியாகும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி.